இன்னைக்கு நம்ம கஃப்தான் அவுட்ஃபிட் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மெஷர்மெண்ட் என்னெல்லாம் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். எப்போவுமே நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு லென்த்தை தான் நம்ம எடுப்போம். கஃப்தானுக்கு எங்கேருந்து லென்த் எடுக்கணும் அப்படின்னா, உங்கள் பட் ஏரியா முடியுது இல்லையா, இங்கே தான் லென்த்து ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு கீழே உங்கள் விருப்பம், நீங்கள் எவ்வளோ லென்த் வேணால் வச்சுக்கலாம். ஆனால் ஸ்டார்டிங் லென்த் இங்கே தான் இருக்கணும். அதை நோட் பண்ணிக்கோங்க. லென்த் எடுக்கும்போது எப்போவுமே நம்பர் 1 இருக்கு இல்லையா, இதை இப்படி ஃபால் ஆகுற மாதிரி விட்டுருங்க கீழே. அப்போ தான் உங்களால் மெஷர்மெண்ட்டை கரெக்டாக எடுக்க முடியும், பார்க்க முடியும். மெஷர்மெண்ட் எடுக்கும்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கண்ணாடிக்கு முன்னாடி நீங்கள் நிற்கணும். நீங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இதை கற்றுக்கிட்டு ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்கள் தச்சு கொடுக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி, கண்ணாடி முன்னாடி நிற்க வச்சு தான் மெஷர்மெண்ட் எடுக்கணும். எந்த அவுட்ஃபிட்டுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறதா இருந்தாலும். இப்போது நான் என்னோட மெஷர்மெண்ட் டேப் இப்படி வச்சுருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் டேப் எப்படி போகணும் அப்படின்னா, உங்கள் பஸ்ட் ஏரியா இருக்கு இல்லையா, இது மேலே இப்படி ட்ராவல் ஆகி போகணும். இந்த பக்கமும் இருக்கக்கூடாது. கரெக்டாக பஸ்ட்டுக்கு மேலே அது ட்ராவல் ஆகி போகணும். இப்படி போயிட்டு நீங்கள் பார்க்கும்போது இங்கே தெரியும் இல்லையா, இப்படி கையை வச்சு பாருங்கள். இங்கே பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ லென்த் வேணும் அப்படின்னு. இங்கே டச் ஆகுதா, அப்போ ஷோல்டரை திரும்பி பாருங்கள் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் உங்களோட லென்த்து. ஓகே, உங்கள் லென்த் தான் ஃபுல் லென்த். ஒரு 90 மாதிரி இந்த கஃப்தானை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபுல் லென்த் எடுத்துக்கலாம். இந்த லென்த்தில் இருக்கிறத வந்து நீங்கள் ஜீன் கூடயோ இல்லை ஸ்கர்ட் கூடயோ நீங்கள் பேர் பண்ணிக்கலாம். அதோட லுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பலாசோ பேண்ட் கூடயும் இதை நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுக்க போகிற மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர். இந்த ஷோல்டரை எடுக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் அப்படி இல்லைன்னா எல் ஸ்கேல், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் போதும். ஆனால் 2 இருக்கணும். ஓகேவா, இது ரேட்டு கம்மி தான், இதில் 2 வாங்கி வச்சுக்கோங்க. இதை எப்படி நீங்கள் ஷோல்டரை எடுக்கலாம் அப்படின்னா, கைக்கு பின்னாடி இப்படி வச்சிங்க அப்படின்னா, இந்த ஃப்ரெஞ்ச் கர்வோட டிப்பு இங்கே எங்கே வந்து டச் ஆகுதோ அதுதான் ஷோல்டரோட டிப் பாயிண்ட். அதே மாதிரி 2 பக்கமும் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஷோல்டரோட டிப்பை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அந்த இன்பிட்வீன் கேப்பில் தான் நீங்கள் ஷோல்டர் டு ஷோல்டர் அந்த மெஷர்மெண்ட்டை எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது தலைமுடியோ ஷாலோ இல்லை புடவையோ ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக அப்படி ஃப்ரண்ட்டில் எடுத்து போட்டுருணும். ஃப்ரண்ட்டில் போட்டுட்டு ஷோல்டர் ப்ளேஸ் பண்ணி எடுக்கணும். அந்த டேப் எப்படி ட்ராவல் ஆகணும் அப்படின்னா, இந்த பின்னை கழுத்து இங்கே முடியுது இல்லையா, இந்த இடத்துல இப்படி ட்ராவல் ஆகி இப்படி வரணும். எனக்கு ஹேர் மறைக்குது, இப்படி பிடிச்சிட்டு காட்டுறேன். இப்படி பிடிக்கிறீங்கன்னா இந்த பின்னை கழுத்து முடியுது இல்லையா, இங்கே ட்ராவல் ஆகி இந்த டேப்பு இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் வரணும். இப்படி தான் நீங்கள் ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுக்கணும். அடுத்து ஆம்போல். எப்போ ஆம்போல் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே 2 ஆம்போல் ரவுண்டையுமே எடுக்கணும். எது பெரிய வேல்யூவாக இருக்கோ அந்த வேல்யூவை வச்சு தான் நீங்கள் அந்த அவுட்ஃபிட்டையே ரெடி பண்ணணும். நான் இப்படி என்னோட மெஷர்மெண்ட் டேப்பை இப்படி போட்டுட்டேன். இந்த டேப் இருக்கு இல்லையா, இதை அப்படியே சுற்றி வரணும். இப்படி சுற்றி வரும்போது இந்த கையை நான் இப்படி தூக்கிக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே வந்து இது பிளேஸ் ஆகும்போது என் கையை நான் கீழே விட்டுடுறேன். இப்படி விடும்போது அது மூவ் ஆகி ஒரு இடத்துல ரிலாக்ஸ்டாக போய் நிற்கும். அதுதான் நம்மளோட ஆம்ஹோல் மெஷர்மெண்ட். அப்புறம் முக்கியமாக டேப் வந்து எங்கேயுமே சுருண்டோ மடங்கியோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்படி நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கணும். இப்படி சரிஞ்ச மாதிரி இப்படி இருக்கக்கூடாது. ஆம்ஹோல் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது ஷோல்டரில் இப்படி ஃப்ளாட்டாக இருக்கணும். ஓகே, அப்படி எடுக்கும்போது ஆம்ஹோல் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். 2 கை ரவுண்டையுமே எடுக்கணும். அடுத்து அப்பர் பாடி மெஷர்மெண்ட். அப்பர் செஸ்ட், அப்பர் பஸ்ட், அப்பர் பாடி, இது எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனால் அப்பர் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணணும். இங்கே இருக்குது இல்லையா, இந்த ஆம்பிட்டு உள்ள டேப் ட்ராவல் ஆகி வரக்கூடாது. இங்கேருந்து ஒரு 3 ஃபிங்கர் கேப், அதாவது உங்கள் பஸ்ட்டு எங்கே இப்படி பல்ஜாக ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் உங்களோட அப்பர் பாடி ரவுண்ட். அங்கே தான் எடுக்கணும். டேப்பை இப்படி தான் ப்ளேஸ் பண்ணணும். அந்த டேப் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. நான் 1 ஃபிங்கரில் தான் பிடிச்சிருக்கேன், ஆனாலும் அது எனக்கு சரிஞ்சு விழலை. அண்ட் அது எப்படி ப்ளேஸ் ஆகும்னா, நல்ல ரவுண்டு மெஷர்மெண்ட்டில் இப்படி இருக்கணும். இப்படி மேலே கீழே அப்படி போகக்கூடாது. இந்த மெஷர்மெண்ட்லாம் எடுக்கும்போது
உங்களுக்கே நீங்கள் எடுத்தாலும் சரி, இல்லை கிளைண்ட்டுக்கு எடுத்தாலும் சரி, உங்களோட பேக் வியூவை உங்களால் கண்ணாடியில் பார்க்க முடியணும். ஓகே, கிளைண்ட்டோட பேக் வியூவையும் உங்களால் பார்க்க முடியணும். ஒருவேளை கிளைண்ட் வந்து கூச்சப்படுறாங்க அந்த மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அப்படின்னா, கண்ணாடிக்கு முன்னாடி அவங்க நிற்க வச்சுருங்க. நீங்கள் அவங்க பின்னாடி நின்றுக்கணும். நின்றுட்டு இந்த மெஷர்மெண்ட்டை பின்னாடி நின்று எடுங்க. அப்போ கண்ணாடியில் உங்களால் என்ன பார்க்க முடியும்? இந்த டேப் கரெக்டான பிளேஸில் ட்ராவல் ஆகி வந்திருக்கா அப்படின்றத பார்க்க முடியும். ஏன்னா இது கொஞ்சம் இப்படி முன்ன பின்ன மேலே கீழே இப்படி போகும்போது இந்த மெஷர்மெண்ட் சேஞ்ச் ஆகும். அப்புறம் இப்படி நீங்கள் பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக என்ன செஞ்சு பார்க்க சொன்னாங்கன்னா, மூச்சை ஈஸியாக இழுத்து விட முடியுதா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும் இந்த அப்பர் பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது. அடுத்து மிட் பஸ்ட் ரவுண்ட். இதுக்கும் கிளைண்ட் கூச்சப்படுறாங்க அப்படின்னா நீங்கள் கிளைண்ட்டுக்கு பின்னாடி நின்றுக்கங்க. டாக்டருக்கு எப்படி ஸ்டெத்தஸ்கோப்போ நமக்கு அப்படி தான் இந்த மெஷர்மெண்ட் டேப்பு. மேபி அவங்க கூச்சப்படுறாங்க அப்படின்னா அவங்களோட பின்னாடி நின்று கூட இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் எடுக்கலாம். இப்படி சென்டராக மட்டும் வைக்காதீங்க, அளவு மாறி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்படி இந்த கார்னர்லேயோ இல்லை பின்னாடியோ அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட் எடுக்கும் போதும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா, இப்படி டேப் வந்து பாடியில் போய் இப்படி அமுங்கக்கூடாது. அந்த பஸ்ட்டு எப்படி இருக்கோ அதை எங்கேயுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் இந்த மெஷர்மெண்ட் டேப். அதுக்கு மேலே தான் அப்படியே பூமாரி ட்ராவல் ஆகி வரணும். அதை போட்டு கம்ப்ரஸ் பண்ணக்கூடாது, சின்னதாக கூட. ஓகேவா? இந்த மெஷர்மெண்ட் எடுக்கும் போதும் கிளைண்ட்டால் முடிச்சு விட முடியுதா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். அண்ட் ஷோல்டர் டு வேஸ்ட். இந்த வேஸ்ட் லென்த்தை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கிளைண்ட்டோட கையை இப்படி மடக்க சொல்லுங்கள். இதுதான் எக்ஸாக்டாக வேஸ்ட் ரவுண்ட். ஓகேவா? கிளைண்ட் கை இப்படி மடக்க சொல்லுங்கள். இந்த மடக்குன இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இதுதான் வேஸ்ட் ரவுண்ட். இதை என்ன பண்ணுங்கள், இங்கே ஒரு மாஸ்கிங் டேப் வச்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த இடத்துல ஸ்டிக்கர் ஒட்டிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா லாங்காக ஒரு ரோப் வச்சுக்கோங்க. அந்த ரோப்பை கரெக்டாக அந்த இடத்துல கட்டிடுங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த லென்த்தில் கரெக்டாக நம்ம அந்த ரவுண்டை எடுக்க முடியும். எங்கே ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா லென்த் எடுக்கும்போது, இப்போ நீங்கள் என்னைய பார்க்கும்போது எந்த ஏரியா உங்களுக்கு இப்படி தெரியுதோ, இந்த ஹை வேல்யூவில் எங்கே தெரியுதோ, இங்கே தான் இதுதான் என்னோட ஆஃப் ஷோல்டர், இதோட மிட் பாயிண்ட். இங்கே மெஷர்மெண்ட் டேப் வச்சு பஸ்ட்டுக்கு மேலே அது ட்ராவல் ஆகி வந்து இங்கே நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா லென்த்து, கரெக்டாக அங்கே ஒரு ரோப் கட்டிக்கங்க, மறக்காமல் இங்கே வரைக்கும் எடுக்கணும். இப்படி பஸ்ட்டுக்கு உள்ளே போயிட்டு வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஓகே, ரொம்ப பின்னாடி போகக்கூடாது, இப்படியும் வைக்கக்கூடாது. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த வேல்யூ இங்கே தெரியுதோ அங்கே தான் இருக்கணும். அதுக்காக தான் கண்ணாடி முன்னாடி நின்னா தான் இதை நம்மளால் கரெக்டாக ப்ளேஸ் பண்ண முடியும். இப்போ பஸ்ட்டுக்கு மேலே எப்படி ட்ராவல் ஆகுதா? ஓகே, இதுதான் என்னோட வேஸ்ட் லென்த்து. கண்டிப்பாக இந்த லென்த்து எடுக்கும்போது இந்த லென்த்தை மார்க் பண்ணி நீங்கள் ஒரு ரோப் கட்டிக்கணும், கண்டிப்பாக கட்டிக்கணும். அப்போ தான் வேஸ்ட் சர்க்காமல் நம்மளால் கரெக்டாக எடுக்க முடியும். அந்த ட்ரெஸ்ஸில் அந்த ஃபிட்டிங்கை கரெக்டாக கொண்டு வர முடியும். அவங்க எவ்வளோ பெரிய சைஸாக இருந்தாலும் அவங்களுக்கும் ஃபிட்டிங்காக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும், மெஷர்மெண்ட்டை கரெக்டாக எடுக்கிறோம் அப்படின்னா. ஓகே, இப்போ எந்த இடத்துல லென்த் எடுத்தோமோ அந்த இடத்துல ரவுண்ட் மெஷர்மெண்ட்டை எடுக்கணும், வேஸ்ட் ரவுண்ட். இந்த ரவுண்ட் எடுக்கும் போதும் நான் 1 ஃபிங்கர் லூஸில் வச்சுருக்கேன். ஓகே, என்னால் மூச்சை இழுக்க முடியுது, மூச்சை விட முடியுது. என்னை எங்கேயுமே இந்த மெஷர்மெண்ட் என்னை டிஸ்டர்ப் பண்ணலை. என்னால் ஈஸியாக ப்ரீத் பண்ண முடியுது. நிற்கும் போது ஒரு மெஷர்மெண்ட்டில் இருக்கும், உட்கார்ந்தோம்னா ஒரு மெஷர்மெண்ட்டில் இருக்கும். உங்களுக்கு வந்து உட்காரும் போதும் எனக்கு அந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உட்காந்துட்டு கூட இந்த வேஸ்ட் ரவுண்டை எடுத்துக்கலாம். நம்மளோட கம்ஃபர்டபுள் கன்வீனியன்ட் தான், இதை இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. எனக்கெல்லாம் உட்கார்ந்ததுக்கப்புறமா அந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதனால் உட்கார்ந்ததுக்கப்புறம் என்னோடய வேஸ்ட் ரவுண்ட் என்னவோ அதை தான் நான் கணக்கில் எடுத்துக்குவேன். நிற்கும் போது இருக்கிறத நான் எடுத்துக்க மாட்டேன். அண்ட் முக்கியமாக நீங்கள் எடுத்தாலும் சரி, இல்லை கஸ்டமருக்கு எடுத்தாலும் சரி, அவங்க சாப்பிட்டுட்டு வந்திருக்கணும். ஏன்னா சாப்பிடும்போது அவங்களுக்கு நீங்கள் தைச்சி கொடுத்தது அன்கம்ஃபர்டான ஒரு ஃபீலை கொடுத்துரும். சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்றதுக்கு அப்புறமும் 2 இன்ச் டிஃப்ரெண்ட் இருக்கும். கொஞ்சமாக தான் சாப்பிட்றாங்க அப்படின்னாலும் 2 இன்ச் டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருக்கும்.
கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்றோம் அப்படின்னா இன்னும் நிறையவே அது டிஃப்ரெண்ட் வந்துடும். அதனால சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த வேஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறது தான் நல்லது. ரிலாக்ஸ் ஃபிட்டான கார்மெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஜிப்பு கொடுக்க போகிறீங்க, இல்லை இந்த மாதிரி வேஸ்ட் பெல்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கலாம். சாரி, கொஞ்சம் லூஸாகவே எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஃபிட்டிங்கை கொண்டுட்டு வந்துடலாம். அப்புறம் ஸ்லீவோட லென்த்து, எங்கே ஸ்லீவோட லென்த் எடுக்கணும் அப்படின்னா எங்கே ஷோல்டர் நம்ம முடிச்சோமோ அங்கே இருந்து தான் ஸ்லீவோட லென்த் எடுக்கணும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஷோல்டர் டு ஷோல்டர் மெஷர்மெண்ட் எடுத்தீங்கல்ல, அப்படி எடுக்கும்போதே மாஸ்கிங் டேப்னு ஒன்று இருக்கும். காட்டுறேன், இதுதான் மாஸ்கிங் டேப்பு. ஸ்டேஷ்னரியிலாம் கிடைக்கும். இது இருக்கு இல்லையா, இதை கொஞ்சமாக அப்படி பிச்சு நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சிங்க இல்லையா, அப்போவே இதை கொஞ்சம் ஒட்டிடுங்க. இது ட்ரெஸ்ஸில் எவ்வளோ தூரம் ஒட்டி எடுத்தாலும் திரும்ப திரும்ப ஒட்டும். அதுக்காக ட்ரெஸ்ஸை டேமேஜ் பண்ணுமான்னு கேட்டால் டேமேஜ் பண்ணாது. இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸ் தான். இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இப்படி ஒட்டி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லீவ் லென்த் எடுக்கும்போது கரெக்டாக ஷோல்டரை எங்கே முடிச்சிங்களோ அங்கேருந்து ஸ்லீவ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸ்லீவோட லென்த் நம்மளுக்கு கஃப்டானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10, 12 அவ்வளோதான் நம்ம லென்த் வைப்போம். கஃப்டானுக்கு வந்து ஸ்லீவ் ரவுண்டே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேவைப்படாது. ஓகேவா, கஃப்டானுக்கு ஸ்லீவ் ரவுண்டு தேவைப்படாது. இப்போ இவ்வளோதான் நமக்கு தேவையான மெஷர்மெண்ட். அண்ட் ஃப்ரண்ட் நெக் டெப்த், பேக் நெக் டெப்த். நெக் டெப்த் எப்படி எடுக்கணும் அப்படின்னா எக்ஸாக்டாக நீங்கள் வெயிஸ்ட் லென்த்துக்கு எங்கே டேப் வச்சிங்களோ அங்கே தான் வைக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய நெக் அப்படியெல்லாம் நம்ம வைக்கக்கூடாது. ஒரு 5 inch 6 inch அவ்வளோதான் முடிச்சுக்கணும். ஃப்ரண்ட்டில் 6 inchோட முடிச்சுக்கணும். பேக்கில் 3 inchக்கு கீழே போகவே கூடாது. 4, 5லாம் போகக்கூடாது. 3 தான் எக்ஸ்ட்ரீம் டீப்பு. ஓகேவா, ஸோ இது ஸ்டாண்டர்ட் நெக் டீப் தான். ஒன்று 5 இல்லைனா 6. பேக்கில் 1, 2, 3 அவ்வளோதான், அதுக்கு கீழே போகக்கூடாது. டேப் எப்படி வச்சுக்கோங்க. 6 எனக்கு இங்கே வருது, அந்த 6ல் என்னோடய ஃபிங்கரை வச்சுக்கிறேன். இந்த டேப்பை அப்படியே திருப்புறேன். ஃபிங்கரை வச்சுட்டு திருப்புறேன். திருப்பும்போது கிளைண்ட்கிட்ட கேட்டுக்கோங்க, இந்த அளவு டீப் இருக்கும் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கோங்க. ஓகே, இப்படி தான் நெக் டீப் இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து முடிச்சாச்சு. இந்த மெஷர்மெண்ட்டை எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, கட் பண்ணிடவா? ஓகே, இப்போ நம்ம கட்டிங் முடிச்சாச்சு. பேப்பரில் நான் என்ன செஞ்சு காமிச்சேனோ அதை அப்படியே நான் ஃபேப்ரிக்கில் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்கை மடித்து திருப்புறதுக்கு பயஸ் ஸ்ட்ரிப். இது வந்து இது எப்படி ரப்பர் மாதிரி இழுக்குது பார்த்தீங்களா? ஒரு ஃபேப்ரிக் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த கிராஸில் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் தான் பயஸ். அப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அப்படி ரப்பர் மாதிரி இழுக்கும். நான் 2 பீஸ் எடுத்திருக்கேன். இதை நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு காட்டுறேன். இது நல்ல பக்கம் மேலே இருக்குது, இது நல்ல பக்கம். இந்த நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணி இப்படி ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ தான் பிகினர் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 0.5ல் நான் அதை ஸ்டிச் பண்ணுறேன். இந்த பக்கம் 0.5 துணி எக்ஸஸாக இருக்குது, ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். பேக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். முடிக்கும் போதும் பேக் ஸ்டிச் போடணும். ஓகே, நான் இப்படி லென்த்தியாக எடுத்ததுனால எனக்கு 2 பீஸே போதுமானதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் 3வது பீஸை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். வீடியோவை நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நான் குட்டி குட்டியாக டிப்ஸு சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஸ்டிச் பண்ணும்போது. ஓகே, இப்போ 3வதாக ஒரு பீஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த ஃபேப்ரிக் இப்படி இருக்கா, இது கெட்ட பக்கம் இல்லையா, ராங் சைடு. இது நல்ல பக்கம் இல்லையா. இப்போ இந்த நல்ல பக்கம் மேலே தெரிகிற மாதிரி இப்படி எடுத்து வைக்கிறேன். ஓகே, எடுத்து வச்சுட்டு இன்னொரு ஃபேப்ரிக்கை கொண்டு போயிட்டு
இதோட நல்ல பக்கம் இதில் படுற மாதிரி வச்சு அகெயின் ஸ்டிச் பண்ணுறேன். இன்னொரு ஃபேப்ரிக் நான் ஜாயின் பண்ணனா எப்படி பண்ணுவேன், இப்போது இது ராங் சைடு தான் மேலே இருக்கு இல்லையா, இப்படியே திருப்பி ரைட் சைடு மேலே வர்ற மாதிரி வச்சுக்கிறேன். இதுக்கு மேலே துணி வச்சு தப்பேன். புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைன்னா மறுபடியும் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள் என்ன சொன்னேன் அப்படின்றது அப்போ புரியும். இப்போ பயஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதை ஓரமாக வச்சிடுறேன். அடுத்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த வேஸ்ட்டு கிட்ட குட்டியாக ஒரு ஓப்பன், அந்த ஓப்பன் வழியாக தான் ரோப்பு வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு குட்டியாக ஒரு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஒரு இங்கே 2 இன்ச், இங்கே 2 இன்ச், வித்தில் 2 இன்ச், லென்த்தில் 2 இன்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு தேவை அப்படின்னா. இப்போ இது என்ன பண்ணுறேன்னா 4 பக்கமும் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகே, பேக் ஸ்டிச் போட்டுருங்க. ஸ்டிச் ஆரம்பிக்கும் போது இந்த ஃபோல்டிங் எப்படி இருக்கணும்னா ராங் சைடில் இருக்கணும். ஓகே, நீங்கள் ரைட் சைடு திரும்பி பார்க்கும்போது நீட்டாக இருக்கணும். ராங் சைடில் தான் இந்த ஃபோல்டிங் இருக்கணும். முடிக்க போகிறேன். பேக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் டிஃப்ரெண்ட் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். தெரியுதா, இப்படி ஸ்கொயராக இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே, இது நல்ல பக்கம். இந்த மடிச்சிருக்கு இல்லையா, இது ராங் சைடு. அடுத்து நம்ம இடுப்பில் ஒரு ஸ்ட்ரிப்பு வச்சு தான் அதை கட் பண்ணுவோம். அதுக்கு நான் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்லாம் இவ்வளோ தான் இருக்கணும்னு எதுவும் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து என்னென்னா உங்கள் வேஸ்ட்டை சுற்றி பாருங்கள். ஒரு ரோப் எடுத்து சுற்றி பாருங்கள். சுற்றி அந்த நாட்டு போடுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நாட்டு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் ட்ரெஸ்ஸை கழட்டும் போது மாட்டும் போது அந்த அந்த ரோப் கொடுக்குறோம் இல்லையா, அது உள்ளே போகாத அளவுக்கு லென்த்தில் இருக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஃபஸ்ட்லாம் சுடிதார் பேண்ட்டில் வந்து அந்த ரோப் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம ரிமூவ் பண்ணி மாட்டும் போது என்னாகும், அந்த ரோப் சின்னதாக இருக்கிறதுனால அந்த கேப் வழியாக அந்த உள்ளே போயிடும் இல்லையா. அந்த மாதிரி போகாத அளவுக்கு லென்த்தாக எடுத்துக்கோங்க. தேவையில்லைன்னா எக்ஸஸை நம்ம கட் கூட பண்ணிக்கலாம். சின்னதாக மட்டும் இதை எடுத்துக்காதீங்க. ஒரு 1.5 மீட்ரு அந்த அளவுக்கு கூட எடுத்துக்கோங்க. இப்போ இதை எப்படி நான் மடித்து தைக்க போகிறேன் அப்படின்னா, உங்கள்கிட்ட டேப் மேக்கர் இருக்குது அப்படின்னா அதை கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை மடிக்கிறதுக்கு இங்கே மேலே ஒரு ஃபோல்டு பண்ணிட்டேன். இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச் ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இப்போது அதை மடிச்சுக்கிறேன். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்? மேலே டாப்பில் ஒரு ஃபோல்டு பண்ணிட்டேன். இந்த ரா எட்ஜை ஒரு 1/4 இன்ச்சு, இந்த ரா எட்ஜு ஒரு 1/4 இன்ச். ஓகே, இப்போ இந்த 1/4 இன்ச்சு மடித்ததை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணி அந்த எண்டு வரைக்கும் தைச்சிக்கிட்டு போகணும். ஓகே, நான் தைச்சிட்டு காட்டுறேன். இதை நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோப்பு வர்றதுக்கு ஒரு லூப் நம்ம ரெடி பண்ணணும் இல்லையா, அதுதான் இது. இது வந்து நான் 2 இன்ச்சில் எடுத்திருக்கேன். இதை இந்த பக்கம் ஒரு 0.5வும் இந்த பக்கம் ஒரு 0.5வும் மடித்து இதை நான் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இப்படி மடிக்கிறது ராங் சைடை பார்த்த மாதிரி மடிக்கணும். ஓகே, இதை நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஓகே, நமக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நெக்கு திருப்புறத்துக்கு, அதுக்கப்புறம் அந்த பெல்ட்டு ட்ராவல் ஆகி வர்றதுக்கு அந்த ரோப்பையும் ரெடி பண்ணிட்டோம். அந்த ரோப்பு கொடுக்க வேண்டிய ஓப்பனுக்கு கொடுக்குற ஃபேப்ரிக்கும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நெக்கை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, நான் சுற்றி மடிச்சுக்கல, ஏன்னா இது வந்து என்னுடைய ஷால் தான்.
இந்த கார்னர் வந்து நான் மடித்து தைக்கணும் அப்படின்னு வேணும்னா நான் மடித்து தைச்சிக்கலாம். பட் இந்த சுற்றி கார்னர் நான் மடித்து தைச்சிக்கல. இது என்னோடய அவுட்ஃபிட், ஒரு சுடிதாரோட ஒரு ஷால் இது. இந்த ஷாலை வந்து கஃப்டான் தைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணாத ஷால் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து இந்த ஷால் லென்த்து எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுதோ அவ்வளோ தூரத்துக்கு அப்படியே நான் வச்சுட்டேன். ஒருவேளை நீங்கள் ஃப்ளோர் லென்த்துக்கு தைக்க போகிறீங்க அப்படின்னா எது வரைக்கும் அந்த ஸ்டிச்சு சைடு சீம் தப்போம் இல்லையா, எது வரைக்கும் தைக்கணும் அப்படின்னா உங்கள் முட்டிக்கால் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் தான் நீங்கள் தைக்கணும். அதுக்கு கீழே வந்து நீங்கள் ஓப்பனில் விட்டுறணும். அப்போ தான் நடக்கிறதுக்கெலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது எப்படி ட்ராவல் ஆகி வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த தைச்சி முடிச்சுட்டு அந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இந்த இருக்குது நம்ம கட் பண்ண நெக் பார்ட். இது சின்னதாக இருக்கா, இது பேக்கு, இது லென்த்தியாக இருக்கா, இது ஃப்ரண்ட்டு. இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். குட் சைடு மேலே தெரிகிற மாதிரி தான் நீங்கள் அதை ப்ளேஸ் பண்ணிக்கணும். ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஓகே, நம்மளுக்கு இதுதான் ஷோல்டர்னு அடையாளம் தெரியுது. ஏன்னா நம்ம மடித்து வச்சுருந்தோம் இல்லையா, இங்கே ஒரு க்ரீஸ் லைன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, அது இங்கே தெரியும். நீங்கள் ப்ராப்பராக அயர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். ஃபேப்ரிக்கை கட் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராப்பராக அயர்ன் பண்ணியிருக்கணும். ஃபேப்ரிக்கில் எங்கேயுமே சுருக்கம் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போது இது குட் சைடா, இந்த பயஸ் டேப்போட குட் சைடு இது. ஓகே, இது ராங் சைடு. இப்போ குட் சைடும் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் இப்படி ஒரு மடிப்பு மடித்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஸ்டெப்பை மறந்துடாதீங்க. இப்படி ஒரு மடிப்பு மடித்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே நம்மளுக்கு வந்து கண்டினியூவாக ட்ராவல் ஆக போது, நம்மளுக்கு நடுவில் எங்கேயும் கேப் கிடையாது. ஸோ அதனால் இப்படி ஃபோல்டு பண்ணி தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே எனக்கு ஷோல்டர் லைன் தெரியுது, அந்த லைனில் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் அப்படி ப்ளேஸ் பண்ணிட்டேன். நெக்குக்குன்னு நம்ம தனியாக சீம் அலவன்ஸ் இவ்வளோ அப்படின்னு பர்டிகுலராக நம்ம கொடுக்கல. இப்போ நான் 2.25 நெக் வித்து நான் கட் பண்ணியிருக்கேன்னா 1/4 இன்ச்சில் தைக்கிறேன் அப்படின்னா எனக்கு தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த வித் வந்து 3, அதாவது டோட்டலாக 6 இன்ச் இருக்கும். ஸோ எனக்கு 1/4 இன்ச்சில் தைச்சாலே போதும் அப்படின்னு தோணுது. அதனால் 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணுறேன். 0.5லையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், ஆனால் நான் 1/4 இன்ச்சில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணும்போது மறக்காமல் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இப்போ தான் நீங்கள் பிகினர், இப்போ தான் முதல்ல இந்த அவுட்ஃபிட்டை ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா 1/4 இன்ச்சில் தைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, இங்கேருந்து 1/4 இன்ச் அப்படின்னு மார்க் பண்ணிடுங்க. த்ரோ அவுட் த ஃபேப்ரிக் 1/4 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. 1/2 இன்ச்சில் தைக்க போகிறீங்கன்னா இங்கேருந்து 0.5 மார்க் பண்ணி அந்த எண்டு வரைக்கும் கோடு போட்டுருங்க. இப்போ நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போது அந்த கோடு தெரியும். அந்த கோடு எந்த பக்கம் இருக்கணும், ராங் சைடில் தான் இருக்கணும். அப்போ நீங்கள் தைக்கும்போது அந்த கோடு மேலேயே தைச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த நெக்கோட ஷேப்பு மாறாமல் இருக்கும். இப்போ தான் பிகினருங்கும் போது அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இருக்கிறதுலே டஃபஸ்ட்டு நெக்லைன் எதுன்னு கேட்டால் அந்த யூ நெக்லைன் தான். இதை ப்ராப்பராக நீங்கள் தைச்சி பழகிட்டீங்க அப்படின்னாலே எந்த நெக் வேணாலும் உங்களால் ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ அதை தைச்சி பழகிறதுக்கு நான் சொன்ன இந்த டிப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு இங்கே வந்து கைட்லைன் இருக்குது, 0.25க்கு 0.5 கைட்லைன் இருக்குது. அதை பேஸ் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரேன். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக பிகினர்னால் மார்க் பண்ணி அதுக்கு மேலே தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் இந்த ஷேப் உங்களுக்கு அழகாக கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் சிலுமுனாலும் இந்த ஷேப் வந்து மாறிடும், பார்க்குறதுக்கு நல்லா தெரியாது. எந்த ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னாலுமே அதை இன்ட்ரெஸ்டோடையும் இன்வால்மெண்ட்டோடையும் செய்யணும். சும்மா செய்யணுமேனு கடமைக்கோ ஏனோ தானோன்னு அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. ஒரு ஒர்க்கை எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஃபுல் இன்வால்மெண்ட் காட்டணும். அண்ட் அந்த பயஸ்ட்ரிப்பை எங்கேயுமே நான் பிடிச்சி இழுக்கலை. ஓகேவா, இப்படி நான் தூக்கி அதாவது இங்கேருந்து இதை ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபேப்ரிக்கை இப்படி தூக்கி அப்புறம் கொண்டு போய் வைக்கிறேன். இப்படி இழுத்து கொண்டு போய் இப்படி நான் வைக்கலை. ஓகேவா, இப்படி தூக்கி வைக்கும்போது இந்த இடத்துல கொஞ்சம் வந்து தூக்குன மாதிரி இருக்கும்.
ஆனால் நம்ம தைக்கிறோம் இல்லையா, தைக்கும் போது அது சரியாயிடும். இப்படி ப்ளேஸ் பண்ணும்போது இந்த பயர் ஸ்ட்ரிப் வந்து இப்படி கொஞ்சம் தூக்குன மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் அதை நம்ம இழுக்கலை அப்படின்னு அர்த்தம். இப்படி பண்ணிட்டோம்னா அதை நம்ம இழுத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம டார்கெட் பண்ண நெக்கு வராது. இப்படி இழுத்து தைச்சோம் அப்படின்னாக்க நெக்கு பெருசாகிடும், ஷேப்பும் மாறிடும். ஸோ இப்படி நம்ம பயர் ஸ்ட்ரிப் இப்படி வைக்கும்போது இந்த இடம் பயர் ஸ்ட்ரிப் தூக்குன மாதிரி இருக்கணும். ஓகே, இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த அவுட்ஃபிட் தைக்கும் போதும் இந்த பயர் வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிகினராக இருக்கீங்கன்னா எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். இது யாருக்கெல்லாம் தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு புரியுது நான் சொல்லி கொடுக்குறது, இந்த மாதிரி நீங்கள் நிறைய எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நான் கண்டினியூவாக போடுறதுக்கு எனக்கு அது கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னாக்கா ஓகே உங்களுக்கு இது பிடிக்கல போல் அப்படின்னு சொல்லி, ஏன்னா யாருமே இல்லாத கடையில் யாருக்கடா டீ ஆத்துறன்ற மாதிரி யாருக்குமே யூஸ் இல்லாத ஒன்று நான் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ நீங்கள் கொடுக்குற லவ் அண்ட் சப்போர்ட்டில் தான் நீங்கள் எவ்வளோ இன்னும் எதிர்பார்க்குறீங்கன்றது எனக்கு தெரியும். அப்போ தான் இன்னும் என்னால் நிறைய இந்த மாதிரி கொடுக்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸை காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக என்னோடய ஒர்க்கிங் டைமில் நான் அதுக்கு ரிப்ளை கொடுப்பேன். டென் to 4 என்னோடய ஒர்க்கிங் டைமு. அந்த டைமில் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த கஃப்டானில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அந்த டவுட்டை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அதே மாதிரி இதை நீங்கள் இப்போ வந்து நான் ஸ்டிச் இவங்க கிட்ட வந்துட்டேன் பார்த்தீங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் மடிச்சிருக்கேன் இல்லையா, இந்த மடிச்சிருக்க லென்த்து வரைக்கும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கிறேன். இந்த மேலே ட்ராவல் ஆகி இப்போ வந்துச்சு இல்லையா, இந்த ஃபேப்ரிக்கை நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, எது வரைக்கும் கட் பண்ணுறேன், இந்த ஃபேப்ரிக் மடித்து இந்த கார்னர் எங்கே இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் அதுக்கப்புறமும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்படி மொத்தமாக ஆகிக்கிட்டு போகும். அதுக்காக நான் அந்த அளவு சொன்னேன். நீங்கள் கொஞ்சம் நான் எக்ஸஸாகவே விட்டு கட் பண்ணி காட்டுறேன்னே. ஓகே, அதுக்கு மேலே ட்ராவல் ஆகி வருது. ஓகேவா, கீழே இந்த துணி இருக்குது, இங்கே நான் மடிச்சிருக்கேன், அதுக்கு மேலே இது ட்ராவல் ஆகி வருது. இந்த அவுட்ஃபிட்டை நீங்கள் ஸ்டிச் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ தூரம் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன். இதை கட் பண்ணலான்னு எடுக்கும் போது தான் தெரியுது இவ்வளோ ஏரியாவுக்கு நான் பாபினில் த்ரெட் இல்லாமல் ஸ்டிச் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ உங்ககிட்ட நான் இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக கொடுக்கணுன்றதுக்காக இங்கே கவனத்தை செலுத்தாமல் இன்ஃபர்மேஷனில் கவனத்தை செலுத்துனதுனால இப்படி ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. நான் பாபினில் நூல் சுற்றிட்டு வரேன். ஓகே, நான் எனக்கு வேறு பாபினில் இந்த பிங்க் கலர் த்ரெட் இருந்துச்சு, அதையே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் கான்ட்ராஸ்ட்டாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த தையல் எப்படி போகுதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. அதுக்காக நான் இதுக்கு மேட்சிங் த்ரெட்டெல்லாம் போடலை. பார்த்தாலே தெரிகிற மாதிரியான ஒரு கலர் தான் நான் போட்டு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, நீங்கள் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எனக்கு ஒரு குட்டி வீடியோவாக மேக் பண்ணி என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா, டிஎம் பண்ணிங்க அப்படின்னா கூடவே உங்களோட ஐடி, உங்களோட நேம் எல்லாமே மென்ஷன் பண்ணி நீங்கள் அனுப்புங்க. நான் கண்டிப்பாக உங்களை டேக் பண்ணுவேன். ஸோ இதனால் உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் எவ்வளோ பேர் எனக்கு வீடியோ மேக் பண்ணி அனுப்புகிறீங்கன்னு சொல்லி. நீங்கள் எவ்வளோ பேர் அனுப்பிச்சாலும் உங்கள் அத்தனை பேரையும் என்னோடய பேஜில் நான் கொலாப் பண்ணி போடுவேன்.
கீழே இருக்கிற ஃபேப்ரிக்கையும் நான் இழுக்கலை, மேலே இருக்கிற ஃபேப்ரிக்கையும் நான் இழுக்கலை. சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுறேன். இந்த நெக்லைன் மட்டும் எப்போவுமே நீங்கள் சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணுங்கள். நம்மளோட கோவத்தை இல்லை நம்மளோட திறமையெல்லாம் அதுக்கிட்ட கொண்டு நம்ம காமிச்சோம் அப்படின்னா அது பழி வாங்கி விட்டுரும் நம்மளை. ஏன்னா நம்ம டார்கெட் பண்ணியிருக்கிற லென்த்லேயும் ஷேப்லேயும் அது வராமல் கொஞ்சம் பெருசாகிடுச்சு அப்படின்னாலும் ஷோல்டர் ஃபால் இஷ்யூ ஆகும், நெக் ரொம்ப லூஸாக ஆகிடும். அதனால் இந்த நெக்லைன்கிட்ட மட்டும் நம்ம ரொம்ப பொறுமையாகவும் பணிவாகவும் நடந்துக்கணும். அப்போ தான் அதுவும் நமக்கு கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி ரவுண்டாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரா எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த ரா எட்ஜை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். அப்படி நம்ம கட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் நாட்சஸ். எது வரைக்கும் கட் பண்ணுவேன் அப்படின்னா, இங்கே நூல் லைன் போகுது இல்லையா, அதை ஒட்டி கட் பண்ணுவேன். அந்த நூலை கட் பண்ணிடக்கூடாது, ஓகேவா. அந்த நூல் போகுது இல்லையா, அது வரைக்கும் கட் பண்ணணும். கிராஸாக கட் பண்ணுங்கள். இப்படி கட் பண்ணும்போது கீழே இந்த ஃபேப்ரிக் வந்து சம்டைம்ஸ் மாட்டிடும். அதனால் இப்படி ஃபீல் பண்ணணும், டச் பண்ணி ஃபீல் பண்ணிங்கன்னா அது ஒரு ஃபேப்ரிக்கா 2 ஃபேப்ரிக்கா இல்லை 3வது லேயரும் வந்து அங்கே இருக்குதா அப்படின்றத போக போக உங்களால் அதை டச் பண்ணும்போதே புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதை வந்து பழக்கப்படுத்திக்கங்க, ஓகேவா. இந்த நெக்லைன்ட்ட மட்டும் நம்ம வந்து நம்மளோட வேகத்தை நம்மளோட கோபத்தை அந்த மாதிரி எதையுமே நம்ம காமிச்சிடக்கூடாது, பழி வாங்கிடும் நம்மளை. அதை எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, குட்டி குட்டியாக நான் கிராஸாக நாட்சஸ் அடிச்சுக்கிறேன். ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னா, இதை பண்ணினாதான் இது ஈஸியாக நம்மளுக்கு திரும்பி கொடுக்கும். இதை பண்ணலை அப்படின்னா இது ஈஸியாக நம்மளுக்கு திரும்பி கொடுக்காது. அது மடித்து தைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதோட லுக்கே நல்லா இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் அது ஈஸியாக திரும்பி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த நாட்சஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். இது எல்லா இடத்துலையும் கொடுக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. எங்கெல்லாம் நம்ம இப்படி வளைவாக வந்திருக்கோமோ அந்த வளைவில் மட்டும் கொடுத்தா போதும். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ நான் ஒரே ரவுண்டாக தச்சிக்கிட்டு வந்துட்டதுனால எனக்கு எல்லாமே வளைவாக தெரியுது. அதனால் நான் சுற்றியும் நாட்சஸ் போட்டுக்கிறேன். ஓகே, த்ரெட்டை கட் பண்ணிடாதீங்க, பொறுமையாக பண்ணுங்கள். ஒரு வேலையை ஒரு அவுட்ஃபிட்டை நம்ம எவ்வளோ ஸ்பீடாக தைச்சி முடித்தோன்றதை விட எவ்வளோ நீட்டாக தைச்சிருக்கோன்றது தான் ரொம்ப முக்கியம். அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா ஐடி வந்து பார்த்திங்கன்னா சிம்பூஸ் ஃபேஷன் டிசைன். அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு மெசேஜில் அனுப்பிச்சி விடுங்க. இந்த அவுட்ஃபிட் ரெடி பண்ணி போட்டு எனக்கு மெசேஜ் பண்ணி விடுங்க, நான் உங்களை கொலாப் பண்ணி போடுறேன். பொறுமையாக நாட்சஸ் போடுங்க. அந்த 2 லேயர் ஃபேப்ரிக்கை தான் கட் பண்ணுறீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் 0.5 தைச்சிருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது இருக்கு இல்லையா, இதை நீங்கள் மைல்டாக அப்படி ட்ரிம் பண்ணிக்கலாம். 0.5 தைச்சிருக்கீங்கன்னா மைல்டாக ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த தையலுக்கு அப்புறம் 1/4 இன்ச் ஃபேப்ரிக் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம், ஓகேவா. எனக்கு வந்து அவ்வளோ ஜாஸ்தியாலாம் இல்லை. நான் எப்படி ட்ரிம் பண்ணணுன்றதை மட்டும் இந்த இடத்துல உங்கள்கிட்ட சொல்லி காமிச்சேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே தான் நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. இங்கேருந்து நான் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த எக்ஸஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் வெளியில் நீட்டின மாதிரி இருக்குது. அதாவது இந்த லைனை தாண்டி வெளியில் நீட்டின மாதிரி இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பயர் ஸ்ட்ரிப்போட ரா எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த ரா எட்ஜ் வந்து இந்த ரா எட்ஜும் இந்த உள்ள இப்போ தைச்ச ரா எட்ஜும் ஒரே டைரெக்ஷனில் பார்த்த மாதிரி நான் வச்சுருக்கேன், தெரியுதா. இதோட ரா எட்ஜு இப்போது கேமரா பார்த்த மாதிரி இருக்கா.
கீழே இருக்கிற அந்த குட்டி ரா எட்ஜையும் கேமரா பார்த்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகே, வச்சுட்டு இந்த இந்த மேலே இருக்குல்ல துணி, இந்த பயர் ஸ்ட்ரிப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரிப்போட ஓரத்தில் தச்சுக்கிட்டு வர்றேன். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டாப் ஸ்டிச். ஓகே, இப்போ ரெண்டோட ரா எட்ஜும் ஒரே சைடில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. கீழே இந்த ரா எட்ஜும் மேலே இருக்க இதோட ரா எட்ஜும் அப்படியே டுவர்ட்ஸ் என்னோடய ரைட் சைடை பார்த்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போது எந்த துணியை இப்படி திருப்பி இருக்கணும் அந்த துணியோட எட்ஜில் தான் நான் தையல் போடுறேன். இந்த கஃப்டானோட துணியில் போடலை. ஓகேவா, நான் நாட்சஸ் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் இதை செக் பண்ணிக்கணும் எல்லா ரா எட்ஜும் இப்படி இருக்கான்னு. ஏன்னா இந்த நாட்சஸ் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு பீஸ் மட்டும் கஃப்டான் சைடு பார்த்த மாதிரி இப்படி மடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நீங்கள் செக் பண்ணிக்கணும். இந்த டாப் ஸ்டிச் போடும்போது எல்லா ரா எட்ஜுமே இப்படி டுவர்ட்ஸ் மெஷினோட வீல் சைடு பார்த்த மாதிரி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும் டாப் ஸ்டிச் போடும்போது. இது ஏன் நம்ம போடுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ராங் சைடாக இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை மடித்து தைப்போம். இந்த தையல் போடுறதுனால அப்படி மடித்து தைக்கும் போது நமக்கு இன்னும் ஈஸியாக திரும்பி கொடுக்கும். எங்கேயுமே நான் துணியை பிடிச்சி இழுக்காமல் அதோட ஃப்ளோவிலேயே தைச்சிட்டு போகிறேன். ஓகே, இந்த ரா எட்ஜு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா அது மூவ் ஆகி ஓடிடும். இந்த இடத்துல நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இதை முடிச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சுற்றி நான் இப்போ டாப் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ராங் சைடு பக்கமாக மடித்து தைக்க போகிறேன். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? எங்கே பயர் ஸ்ட்ரிப்பை முடிச்சோமோ அங்கேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்று மேலே ஒன்றா இங்கே ஓவர்லேப் ஆகிட்டுருக்குல்ல, இங்கேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ தெரியுதா இதை ஏன் நம்ம ஸ்டார்டிங்லேயே மடித்தோம் அப்படின்னு? ஏன்னா இப்படி மடிக்கும்போது நம்மளுக்கு பாருங்கள் எங்கேயுமே இங்கே ரா எட்ஜ் இல்லை. அதுக்காக தான் ஸ்டார்டிங்லேயே இதை மடித்து தைக்க ஆரம்பித்தோம். ஒருவேளை இதை ரா எட்ஜாக விட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும், இந்த ரா எட்ஜ் அப்படியே இருக்கும், இதில் நூல் பிரிஞ்சுக்கிட்டு வரும். அதனால தான் இதை நம்ம ஃபஸ்ட் டைம் மடித்தோம். இதுதான் அதோட ரீசன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரா எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த ரா எட்ஜ் என்ன பண்ணுறேன், நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே தையல் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து மடங்கிட்டு கஃப்தான் சைடுக்காக போயிடும் நம்ம நாட்ச் கொடுத்துருக்கிறதுனாலன்னு. ஒரு ஃபேப்ரிக் கரெக்டான பொசிஷன்லையும் இன்னொரு ஃபேப்ரிக் ராங் சைடு போயிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஆகாமல் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இவ்வளோ கவனமாக பார்த்து இழுத்து விட்டுமே இங்கே ஒரு ஃபேப்ரிக் மட்டும் மிஸ் ஆகி இந்த பக்கமாக வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ரா எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த ரா எட்ஜை இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட தையல் இங்கே தெரியும், இந்த ராங் சைடு தெரியும். அந்த தையலை டச் பண்ணுற மாதிரி இந்த ஃபேப்ரிக்கை கொண்டுட்டு வந்து வைக்கிறேன். வச்சுட்டு மறுபடியும் இதை டர்ன் பண்ணுறேன். இப்படி டர்ன் பண்ணும்போது இப்போ நீங்கள் போட்டிங்க இல்லையா ஒரு டாப் ஸ்டிச்சு, அந்த டாப் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தில் மேலே தெரியும், சைட்லேயோ கீழேயோ இருக்காது, மேலே தெரியும். இந்த ஓரத்தில் மேலே இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் திருப்பி தைக்கும்போது. அப்போ தான் அது நீட்டாக இருக்கும். நீங்கள் டாப் ஸ்டிச்சை கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இப்படி ஒரு மடிப்பு மடித்து அகைன் நீங்கள் ஒரு மடிப்பு மடிக்கும் போது அந்த தையல் இந்த கார்னரில் மேலே தெரியணும். தெரியுதா, இப்படி தெரியணும். இப்போ ஸ்டிச் பண்ணுறேன். இதை ஸ்டிச் பண்ணும்போது உங்களோட ராங் சைடு ஃபேப்ரிக் மேலே தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்படி மடித்து தைக்கும்போது இவ்வளோ நேரம் நம்மளோட குட் சைடு தான் மேலே இருந்துச்சு இல்லை, இவ்வளோ நேரம் குட் சைடு தான் மேலே இருந்துச்சு. இப்போது ராங் சைடு மேலே தெரியுது.
ப்ளேஸ் பண்ணிட்டேன். அகைன் மடிக்கிறேன். இந்த தையல் எனக்கு ஓரத்தில் தெரியுது, அதாவது இப்போ போட்ட டாப் ஸ்டிச். இப்போ மடிச்சிட்டேன்னா மடித்து இந்த கார்னரில் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ஓரத்தில் நம்ம போட்ட டாப் ஸ்டிச் இருக்குது. இப்போ இந்த ஓரத்தில் நான் ஸ்டிச் பண்ணுறேன். பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதை சுற்றி தச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் துணியை எங்கேயுமே பிடிச்சி இழுக்காததுனால இது வந்து எக்ஸஸ் வராமல் கரெக்டாக எனக்கு வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு வேளை இழுத்துருந்தீங்க அப்படின்னா இங்கே முடிக்கும் போது இந்த பயஸ்டேப் வந்து கொஞ்சம் தூக்கி நிற்கும். அதை மடித்து வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும். பட் அது லுக் வைஸ் நல்லா இருக்காது. நெக் பார்ட் தைக்கும் போது மட்டும் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டிச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எந்திரிச்சு போய் அலுப்புப்படாமல் அயன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஒவ்வொரு பார்ட்டு ஸ்டிச் பண்ணும்போதும் அயன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த பார்ட்டு இப்போ நான் அயன் பண்ணிட்டு வரேன். நெக் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா அயன் பாக்ஸ் வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அடுத்து நம்ம எதை ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஷோல்டர்லேருந்து வெயிஸ்ட் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, வெயிஸ்ட்டோட அந்த சென்டர் பார்ட் இங்கே தான் நம்ம அந்த குட்டி ஓப்பன் கொடுக்க போகிறோம். இந்த வெயிஸ்ட்டில் இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதான் சென்டர். இந்த ஃபோல்டிங்கில் இருக்குல்ல, இதான் சென்டர். இப்போ ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா இந்த சென்டர் பார்ட் இருக்குல்ல, இந்த சென்டர் பார்ட்டில் தான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபேப்ரிக்கை இப்படி வச்சு சின்னதாக தைச்சி ஒரு ஹோல் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ அந்த பார்ட்டு தான் இந்த இடம் எனக்கு. இப்போ இதை என்ன பண்ணுறேன், இதோட மிட் பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். இப்போ நாலாம் மடித்தேன்னா இதோட மிட் பாயிண்ட் எனக்கு கிடச்சிருச்சா? இப்போ இதையும் நான் மேட்ச் பண்ணுறேன். மேட்ச் பண்ணி குட்டியாக ஒரு கேப் கொடுக்கறதுக்கு இதை சுற்றி தையல் போட்டுக்கிறேன். நான் வரைஞ்சி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஓகே, தையல் போட்டு இதை கட் பண்ணி இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக் சுற்றி இருக்கு இல்லையா, அதை அந்த பக்கம் ராங் சைடாக திருப்பிடுவேன். இது ரைட் சைடுக்கு மேலே இதோட ரைட் சைடை ப்ளேஸ் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். மார்க் பண்ணிக்கிட்டேன். உங்கள்கிட்ட ஹெட் பின் இருக்குது அப்படின்னா அந்த ஹெட் பின்னை குத்தி செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணிக்கிட்டு இதை ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ மூவ் ஆகாமல் இருக்கும். ஓகே, நான் இங்கே ஒரு பின் பண்ணிக்கிட்டேன், இது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ இதை நான் சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பார்த்திங்கன்னா நான் தைச்சிட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு கட் கொடுத்துக்கிறேன். இந்த தைச்சேன் இல்லையா, இந்த தைச்சதுக்கு உள்ளே ஒரு கட் கொடுத்துக்கிட்டேன். அந்த த்ரெட்டை வந்து எங்கேயுமே டச் பண்ணாமல் தைச்சதுக்கு உள்ளே ஒரு கட் கொடுத்துக்கிட்டேன். இப்போ இப்படி ஒரு ஓப்பன் க்ரியேட் ஆயிடுச்சா? இந்த ஓப்பன் வழியாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வெளியில் இருக்கிற ஃபேப்ரிக்கை உள்ளே அனுப்புகிறேன். இந்த ஓப்பன் வழியாக உள்ளே அனுப்பிச்சிக்கிறேன். இந்த பக்கம் உள்ளே எடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ஓப்பன் க்ரியேட் ஆகிருக்கு.
தெரியுதா? இங்கே ஒரு ஹோல் க்ரியேட் ஆகிருக்கு தெரியுதா? இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த துணி திரும்ப இந்த பக்கம் வராமல் இருக்கிறதுக்காக இப்படி பாக்ஸ் மாதிரி இங்கே ஒரு தையல் போட்டுக்க போகிறேன். உள்ளே அனுப்பிச்ச துணி வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இதை நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். எக்ஸஸ் த்ரெட்டெல்லாம் கையோடே கட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா? அழகாக ரெக்டாங்கிளாக ஒரு ஓப்பன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு குட்டியாக. இந்த ஓப்பன் வழியாக தான் அந்த ரோப் நம்மளுக்கு வெளியில் வரும். இப்போ நம்ம சைடை தைச்சிடலாம். தைச்சிட்டு உள்பக்கமாக அந்த பிளாக்கெட் வந்து நம்ம அட்டாச் பண்ணலாம், அந்த லூப்பு. இப்போ கஃப்டான ஃபுல்லாக நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். நான் வரைஞ்சது பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே ஸ்டார்ட் ஆகி இந்த கோடு இப்படி போய் இங்கே வருது. இப்போது இது நல்ல பக்கம். ஓகேவா? இது நல்ல பக்கம். இந்த நல்ல பக்கத்துக்கு மேலே தான் இந்த தையல் இருக்கணும். ஓகே, ஒருவேளை நீங்கள் லென்த்து ஜாஸ்தியாக வைக்கிறீங்க, ஃபுல் லென்த்து வைக்கிறீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். இதுதான் உங்கள் முட்டிக்கால் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இங்கே வந்து ஃபஸ்ட்டு என்ன இருக்கும் நம்மளுக்கு, செஸ்ட் லைன், பஸ்ட் லைன், வேஸ்ட் லைன், ஹிப் லைன் இல்லையா? நீங்கள் அந்த பட்டோட எண்டு வரைக்கும் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே தையலை ஸ்டாப் பண்ணிடுவீங்க. இங்கேருந்து அந்த பட்டோட எண்டு வரைக்கும், அதாவது இப்படி பட்டு எங்கே எண்ட் ஆகுதோ அது வரைக்கும் நான் ஷேப் உயரம் எடுக்க சொன்னேன் இல்லையா? இதுக்கு கீழே நீங்கள் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். இந்த உயரம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட இந்த பாயிண்ட்டு இதுதான் இந்த லைன். இங்கே என்ன பண்ணணும், உங்களோட தையல் முடிஞ்சிடணும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் அது ஓப்பனில் தான் இருக்கும். ஆனால் அது ஆக்வர்டாலாம் தெரியாது. ஒருவேளை நீங்கள் வந்து ஃபுல் லென்த் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் முட்டி முடியுது இல்லையா, எக்ஸாக்டாக அது வரைக்கும் உங்கள் தையல் வரணும். அப்போ இங்கேருந்து அது எப்படி ட்ராவல் ஆகணும் அப்படின்னா, ஷோல்டர்லேருந்து உங்களோட முட்டியோட இந்த முடியுது இல்லையா, இங்கேயும் நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஓகே, இங்கே என்ன மார்க் பண்ணிங்களோ, எக்ஸாம்பிளுக்கு இங்கே 10ன்னு மார்க் பண்ணிங்கன்னா இங்கே 13ன்னு மார்க் பண்ணுங்கள். 13 ஆர் 14 மார்க் பண்ணிங்கன்னா இங்கேருந்து இந்த லைனை இப்படி கிராஸாக எடுத்துகிட்டு போங்க. அவ்வளோதான். ஒரு 3 to 4 இன்ச் இதை விட இங்கே அதிகமாக எடுத்து கிராஸாக எடுத்துகிட்டு போங்க. இதுக்கு கீழே நீங்கள் அதை அப்படியே விட்டுறணும். இது வரைக்கும் தான் நீங்கள் தைக்கணும், விட்டுறணும். ஸ்லிட்டு இருக்கும், அப்போ தான் நடக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். பட் அங்கே ஒரு ஓப்பன் இருக்குது அப்படின்றது தெரியாது. ஏன்னா நமக்கு வந்து சைடில் ஃபேப்ரிக் நிறைய இருக்கும், அதனால அது உங்களுக்கு தெரியாது. ஓகேவா? ஒருவேளை நீ லென்த்துக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மிட் பட்டு இருக்குது, இங்கே இருக்கு இல்லையா, இந்த லென்த்தையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லென்த்தை மார்க் பண்ணி இது வரைக்கும் மட்டும் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஸ்லிட்டு மாதிரி விட்டுருங்க. ஓகேவா? இப்படி தான் ஸ்டிச் பண்ணணும். இப்போ இந்த ஷால் வந்து எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்தை அப்படியே நான் எடுத்துக்கிட்டேன்.
எனக்கு பாடியில் போட்டதுக்கப்புறம் தான் தெரியும். அந்த மெஷர் கூட பண்ணவே இல்லை. பாடியில் போட்டதுக்கப்புறம் தான் அது எனக்கு எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு தெரியும். இதோட லென்த்தை கால்குலேட் பண்ணி நான் ஓரளவுக்கு கீழே வரைக்கும் போகலாம். அதாவது கீழே ஹெம்லைனில் இருந்து ஒரு எவ்வளோ தூரம் நான் இதை ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு 10 to 15 inches இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸ்லிட்டு வர்ற மாதிரி. அதுக்கு மேலேயோடு என் ஸ்டிச்சு ஸ்டாப் ஆகுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்படி சைடில் இப்படி கொஞ்சம் ஸ்லிட்டு இருந்தால் தான் நடக்கிறதுக்கெலாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, இப்போ நான் என் தையலை இங்கேயோட முடிச்சிருவேன். ஆனால் என் தையலை தாண்டி ஃபேப்ரிக் இங்கே இவ்வளோ இருக்குது. அதனால் என்ன தெரியாதுன்னா இங்கே இவ்வளோ பெரிய ஓப்பன் இருக்குன்றது தெரியாது. ஓகே, இப்போ நான் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகே, நான் தைக்க ஆரம்பிச்சிருக்கேன். நான் எங்கே மார்க் அந்த ஆம் டெப்த் லைனில் இருந்து 1 inch கீழே நான் மார்க் பண்ணேன்ல, அங்கே இருந்து தான் நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வரேன். ஸோ கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கோடு மேலேயே நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். நான் வெயிஸ்ட் லைனில் என்ன பண்ணேன் அப்படின்னா எக்ஸாக்டாக நான் எப்படி இப்போ தைக்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்குது என்னோடய வெயிஸ்ட் மார்க். ஆனால் நான் ஸ்டிச் பண்ண போகிறது இங்கே இருந்து ஒரு 1 inch வெளிப்பக்கமாக தான் நான் தைக்கிறேன். ஏன்னா இங்கே தான் நம்ம ரோப் கொடுத்துருவோம்ல, அதை இழுத்து கட்டும் போது இங்கே ஷேப் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இப்படி நான் வெளிப்பக்கமாக தைக்கிறதுனால இது எனக்கு மாற்றுறதுக்கும் கலட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த கஃப்தான். மேலே இருக்க ஃபேப்ரிக்கும் கீழே இருக்க ஃபேப்ரிக்கும் ரா எட்ஜு சேமாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்ன பின்ன தைச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுக்கு கீழே எனக்கு இவ்வளோ லென்த் இருக்குது. இங்கே சைடில் ஃபேப்ரிக் இருக்கிறதுனால இங்கே இப்படி ஸ்லிட்டு இருக்குன்றதே தெரியாது. அதே மாதிரி தான் இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணணும். அந்த செட் தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த பக்கம் ஸ்டிச் பண்ணுறேன். நல்ல பக்கத்துக்கு மேலே தான் தையல் போடுறேன். ஸோ நான் வரைஞ்சது எனக்கு தெரியுது, அது மேலே தான் தையல் போட்டுட்டு வரேன். நீங்கள் எவ்வளோ தூரம் லென்த்து வைக்கிறீங்களோ அங்கேருந்து ஒரு 10 to 15 inchuக்குள்ளே அந்த ஸ்லிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிச்சிட்டோமா? இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்மளோட வெயிஸ்ட் லைன் வந்து உள்பக்கமும் நம்ம வரைஞ்சிக்கணும். இங்கே இருக்க அந்த ஓப்பன் இங்கேயும், அதாவது ஃப்ரண்ட் சைடோட ராங் சைட்லேயும் பேக் சைடோட ராங் சைட்லேயும் இந்த வெயிஸ்ட் லைனை இந்த தையல் போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த தையல் போட்ட வரைக்கும் வரைஞ்சிக்கோங்க. ராங் சைடு நான் திருப்பிக்கிறேன். வேக்ஸ் சாக்கில் மார்க் பண்ணிங்கன்னா இன்னொரு பக்கத்துக்கு அது ட்ராவல் ஆகாது, ட்ரேஸ் ஆகாது.
இந்த மார்க்கர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு சைடு வரைஞ்சாலே அது இன்னொரு சைடுக்கும் ட்ராவல் ஆகிடும். என்னோடய வேஸ்ட் லைன் இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், ட்ரேசிங் வீல் வச்சு, உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பாபின் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இதை வச்சு ட்ரேஸ் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும்னா எனக்கு அந்த பக்கமும் போயிட்டு அச்சு விழுந்துடும். இது எந்த பக்கம் நான் மார்க் பண்ணுறேன், ராங் சைடில் தான் மார்க் பண்ணுறேன். நம்ம ராங் சைடு மார்க் பண்ணுற ஒரே மார்க்கிங் இதுதான். கஃப்தானை பொறுத்த வரைக்கும் ரைட் சைடில் தான் எல்லா மார்க்கிங்கும். திருப்பிக்கிறேன். எனக்கு இந்த பக்கமும் வந்துருச்சு. வரைஞ்சிக்கிறேன். ஓகே, இப்போது சிங்கிள் லேயராக எடுத்துக்கோங்க. இங்கே தையல் இருக்கு இல்லையா, சைடில் தையல், இந்த தையல் இங்கேயும் இந்த தையல் இருக்குது. இந்த தையல்லேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு முன்னாடி, இந்த தையல்லேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஸ்ட்ரிப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதனால தான் இதோட அளவை நான் எக்ஸாக்டாக சொல்லலை. இங்கேருந்து ஒரு 1 இன்ச்சு, இங்கேருந்து ஒரு இந்த சைட் தையல்லேருந்து ஒரு 1 இன்ச்சு கேப் இருக்க மாதிரி நம்ம ரெடி பண்ணதை எப்படி வச்சு ப்ளேஸ் பண்ணி மேலே ஓரத்தில் கீழே ஓரத்தில் தைக்கணும். நடுவில் கேப் இருக்கணும், ஏன்னா அதில் தான் அந்த ரோப்பு ட்ராவல் ஆகி வரப்போகுது. ஓகே, இது ரா எட்ஜாக இருக்கா, இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை இப்படி தான் க்ளோஸ் பண்ணுறேன், ஆனால் இங்கே நடுவில் கேப் இருக்கும், ஏன்னா மேலேயும் கீழேயும் தான் தையல் இருக்க போகுது. இந்த லைனை கைட் லைனாக வச்சு, அதாவது இந்த லைன் மிட்டில் இருக்கும், இந்த லைனுக்கு மேலேயும் கீழேயும் இந்த ஃபேப்ரிக் இருக்கணும். ஓகேவா, வச்சுட்டு இங்கே தச்சிடாதீங்க. இப்படி மேலே தையல், இப்படி கீழே தையல், இங்கே கேப் இருக்கணும். ஓகேவா, அந்த மாதிரி தைக்க போகிறேன். தைச்சிட்டு காட்டுறேன். பேக்கில் தைச்சிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டில் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்படி நான் ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஹோல் என்ன ஆகும் அப்படின்னா மறைஞ்சிடும். தெரியுதா, இந்த மாதிரி அது மறைஞ்சிடும். ஆனால் அந்த பக்கத்து நம்மளுக்கு கேப் இருக்கும். இது வழியாக தான் நம்மளுக்கு அந்த ரோப்பு ட்ராவல் ஆகி திரும்ப இது வழியாகவே வெளியில் வரும். ஓகேவா, இப்படி ப்ளேஸ் பண்ணிடுங்க. இதையும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த சைடு நான் தைச்சிட்டேன். மறுபடியும் நான் ஃபுட்டரை லிஃப்ட் பண்ணி இந்த கார்னரில் இருந்து தான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இந்த சென்டர் இருக்குல்ல, இது கேப்பாக தான் இருக்குது, இங்கே தைச்சிடக்கூடாது. ஏன்னா இது வழியாக அந்த ரோப்பு ட்ராவல் ஆகி அடுத்த சைடுக்கு வரணும். ஓகே, இந்த இடத்துல தான் எனக்கு அந்த ஹோல் இருக்குது. இந்த ஃபேப்ரிக் நான் வைக்கும்போது அந்த ஃபுல் ஹோலும் இந்த ஃபேப்ரிக்கு உள்ளே மறைஞ்சிருச்சு. அந்த ஹோலை தாண்டி மேலேயும் கீழேயும் இந்த ஃபேப்ரிக் இருக்குது. ஓகேவா, இப்படி இருந்தால் தான் திருப்பும் போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா அந்த ஓட்டை வழியாக உங்களோட உடம்பு தெரியும் உள்ளே, அதை மறைச்சிடணும். இந்த ஃபேப்ரிக் வச்சு இந்த ஹோல் மறைச்சிடணும். ஓகேவா, அந்த அளவுக்கு நீங்கள் இந்த எப்படி இதை தைச்சிருக்கீங்களோ அதை மறைக்கிற அளவுக்கு இந்த ஸ்ட்ரிப்பை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு கலர் டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படின்றதுக்காக இங்கெல்லாம் நான் வேறு ஃபேப்ரிக் கொடுத்துருக்கேன். ஓகேவா, நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது சேம் கலர்லேயே ஃபேப்ரிக்கை கொடுக்குறதுக்கு பாருங்கள். ஏன்னா இங்கே நான் உள்ளே கொடுத்துருக்கிற துணி இங்கே தெரியுதா மேலே நைஸாக. ஒருவேளை இந்த மாதிரி ஷாலில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க, ஒரு நைட்டி மாதிரி வேர் பண்ணி நினைக்கிறீங்கன்னா இதே கலரில் ஒரு லைனிங் வாங்கி இந்த ஷால் என்ன அளவோ அதே அளவில் அந்த லைனிங்கை வாங்கி இந்த ஃபேப்ரிக்கு கீழே அந்த ஃபேப்ரிக்கை வச்சு சுற்றி தைச்சிருங்க. சுற்றி ஓரத்தை தைச்சிருங்க. தைச்சிட்டு இப்போ என்ன ப்ராசஸ் பண்ணமோ அதை அப்படியே நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா, நான் இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபேப்ரிக்கும் இதில் கொடுக்கல. ஏன்னா நான் லாங் ஸ்லிப்பு வச்சுருக்கேன், அதை போட்டு இதை நான் போட்டுக்கிடுவேன். அதனால் நான் அடிஷ்னலாக லைனிங் எதுவும் கொடுக்கல. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்குது அந்த ஹோல், இந்த ஹோல் வழியாக இப்போ நம்ம அந்த ரோப்பை உள்ளே விட்டு வெளியில் எடுத்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் போய் ஒரு சேஃப்டி பின்னை எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, நான் ஒரு குட்டியாக ஒரு சேஃப்டி பின் இது தான் கிடச்சிச்சு எனக்கு. இந்த மாதிரி குத்திக்கோங்க. ஓகே, குத்திட்டு
இது வழியாக உள்ளே போங்க. உள்ளே போய் சுற்றி திரும்ப இது வழியாகவே நம்ம வெளியில் வர போகிறோம். ஓகேவா? அநேகமாக எல்லாருக்கும் இது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். அதனால் இது எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரியும். இதை நான் முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இங்கே வெளியில் வந்துருச்சா? இப்போ இந்த வெளியில் வந்ததை ராங் சைடாக திருப்பிக்கங்க. திருப்பிக்கிட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இதில் உள்ளே போங்க அகைன். ஓகே, இந்த கேப்பில் ரோப்பு மட்டும் வெளியில் தெரிய தான் செய்யும். அதுக்கு பயந்துடாதீங்க, ஐயோ தப்பாக தைச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லி. இந்த கேப்பில் ரோப் தெரியும். இங்கே வெளியில் வந்துட்டேன், ராங் சைடாக திருப்பிட்டு மறுபடியும் இந்த லூப் வழியாக போகிறேன். இந்த லூப் வழியாக போயிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா அகெயின் இங்கே ஒரு கேப் வருதா, அப்படியே வாங்க. இந்த கேப் வழியாக வெளியில் வந்து இந்த ஸ்ட்ரிப்பு உள்ளே போயிட்டு போனீங்கன்னா இங்கே எங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களோ இந்த ஏரியா இருக்குது, இங்கே தான். இங்கே முடித்து திரும்ப அந்த ரோப்பை வெளியில் எடுத்துருங்க. ஓகேவா? இப்போ சுற்றி அப்படியே வந்துட்டேன். இந்த வழியாக தான் உள்ளே போயிருக்கேன். கரெக்டாக? இப்போ பாருங்கள், இந்த வழியாகவே வெளியில் வர்றேன். ஓகே, ஸோ ஈவனாக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ரோப்பை நான் இழுத்து விட்டுக்கிறேன். ஓகேவா? வெளியில் எடுத்துட்டேன். உங்களோட வெயிஸ்ட்டு ரவுண்டு இன்ட்டு 3 போட்டால் என்ன வருதோ அந்த அளவுக்கு இதை எடுத்துக்கங்க. எக்ஸஸ் இருந்தால் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்டில் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் ஒரு முடிச்சு போட்டுடுறேன். ஒரு வேளை உள்ளே எதுவும் போயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த முடிச்சை பேஸ் பண்ணி இழுத்து கொண்டுட்டு வந்துடலாம் வெளியில். அதுக்காக நான் ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இந்த அவுட்ஃபிட்டே நம்ம தச்சு முடிச்சிட்டோம். ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எனக்கு ஃபோட்டோ வீடியோஸ் குட்டியாக வீடியோ மேக் பண்ணி எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். என்னோடய ஐடி வந்து சிம்புஸ் ஃபேஷன் டிசைன்ஸ். நான் உங்களை கொலாப் பண்ணி போடுறேன், அதாவது உங்களை நான் டேக் பண்ணுறேன் என்னோடய வீடியோவில். நம்ம ரெடி பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, நம்ம எங்கேயுமே கட் பண்ணல, நெக்கு மட்டும் தான் கட் பண்ணோம். இது இவ்வளோ பெருசாக இருந்தாலும் இந்த ஷேப் அழகாக தெரியுது. பார்த்தீங்களா, இந்த நம்ம ரோப் கொடுத்ததுனால தான் இந்த ஷேப் தெரியுது. பேக் ஃபினிஷிங்கே நான் காட்டுறேன். ஸோ நான் கையை தூக்குறேன் அப்படின்னா இது வழியாக என் பாடியெல்லாம் தெரியாது, ஏன்னா நம்ம கரெக்டான பிளேஸ்லேருந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நான் ஸ்லிட்டு வந்து பார்த்துருக்கீங்கன்னா எங்கேருந்து கொடுத்துருக்கேன், இங்கேருந்து நான் ஸ்லிட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் அது எனக்கு தெரியலை, ஏன்னா ஃபுல் ஷாலையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால நான் நடந்தாலும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, உட்கார்றேன் அப்படின்னாலும் இதில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ இந்த வேஸ்ட் லைனில் கொடுத்த ரோப்பை நம்ம ஃபிட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை கட்டிக்கலாம். ஓகே, இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு வந்து இதே ரிசல்ட்டு தான் உங்களுக்கு வரும். தச்சுட்டு அப்படியே போட்டிருக்கேன், எங்கேயுமே எந்த ஆல்ட்ரேஷனுமே இதை நான் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டலை. எப்படி தைச்சனோ அதை அப்படியே போட்டு காமிச்சிருக்கேன். ஃபிட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.